நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மரத்துக்கு மேலே இருந்தது. அப்போ ரெண்டு மரம் வெட்டிங்க மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த குரங்கு அவங்க சொல்லிச்சு, நான் இந்த மரத்தில் இருக்கேன், இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு. உடனே சரி, நாங்கள் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னா நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டு, உடனே அவங்க நான் உனக்கு இந்த மரத்தை வெட்டாமல் வேறு மரத்தை வெட்ட போயிடுறோம் அப்படின்னு. உடனே இந்த குரங்கு என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே போச்சு. போனால் ஒரு பாட்டிக்கிட்டேருந்து அப்பத்தை திருடிட்டு இவங்க இருந்தாங்க, நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க, இதை சாப்பிடுங்கன்ட்டு. அவங்க சாப்பிட்டாங்க. உடனே எனக்கு அப்பத்தை கொடுக்குது அப்படி. அப்பத்தை கொடுக்குறியா ரம்பத்தை கொடுக்குறியா, அப்பத்தை கொடுக்குறியா ரம்பத்தை கொடுக்குறியா. உடனே அவனும் அந்த ரம்பத்தை கொடுத்து அவங்களும் ரம்பத்தை எடுத்துக்கிட்டு நேராக அது ஒரு களை குத்தாடிக்கிட்ட போச்சு. அந்த களை குத்தாடின முடிவு ஒரு எதையோ ஒன்றா இருக்கணும், அதற்கும் ரொம்ப உடஞ்சிச்சு. ரொம்ப உடஞ்சோன்னு எனக்கு ரம்பத்தை கொடுக்குறியா இல்லை மேளத்தை கொடுக்குறியா, ரம்பத்தை கொடுக்குறியா மேளத்தை கொடுக்குறியா, ரம்பத்தை கொடுக்குறியா மேளத்தை கொடுக்கும். உடனே அவனும் மேளத்தை எடுத்துக்கிட்டு, உடனே அந்த குரங்கு மேளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக அந்த மேளத்தை வச்சு டம்மு டம்மு டம்முன்னு அடித்து மேளத்தை கிழிச்சு போட்டுச்சு. உடனே அந்த குரங்கு இதுலேருந்து சமயோத புத்தி இருந்தால் அது அதனால தான் அந்த சமயோத புத்தி இருந்ததுனால தான் அப்பத்தை எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த காட்டை காப்பாற்றிச்சு, மேளத்தை வாங்கி அதை சந்தோஷத்துக்கு பாட்டு. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம். அடுத்தது இன்னொரு கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுருந்தாங்க. அந்த வடையை ஒரு காக்கா என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு அந்த காக்கா அந்த வடையை குத்திட்டு பறந்து போயிடுச்சு. பறந்து போனோம்னா அந்த பாட்டி, ஆஹா நம்ம ஒரு வடையை திருடிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பாட்டி வருத்தோடு இருந்தது. அப்படியே இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு நெறி இருந்தது. நெறி காக்காவை பார்த்து, காக்காவை பார்த்தா காக்கா கிட்ட வடையை கொடுன்னா காக்கா வடையை கொடுமா தராது. உடனே அது ஐடியா பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சான்னு தெரியுமா, இந்த மாதிரி காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ உங்கள் குரலுக்கு இந்த நான் காடே அடிப்பேன், நீங்கள் அதனால் உங்கள் அழகான குரல்னால் ஒரு பாட்டு பாடுங்க. உடனே காக்காவுக்கு தாங்க முடியல பெருமாக அப்படின்னு. உடனே அது காடு கத்துறது, காடு வாய தொடர்ந்து அப்படியே அந்த வடை கீழே வந்துச்சு. உடனே அந்த நரி அந்த வடையை எடுத்து போச்சு. உடனே ஆஹா நம்ம ஒரு பாட்டிக்கிட்ட திருடிட்டோம்னா நம்மகிட்ட நரி திருடிச்சு. இந்த கதைகளுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. எப்படின்னா, ஒருத்தர் நம்ம வஞ்சமாக போயிடுறாங்கன்னா நம்ம புகழ்ச்சிக்கு மயங்கணும்னா நம்ம முடிக்கணும். அதே மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட திருடிட்டு வந்த வடை அதே மாதிரி திருடிட்டே போச்சு. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.